மங்களபுரம். ஓகே சார். இப்போ வந்து நம்ம டாக்டர் சாயில் வந்து நீங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வாங்கி விட்டுருந்தீங்க. இப்போ அந்த 15 நாளைக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது நம்ம வாழையில? சரி இருந்துச்சுங்க. சரிங்க. மருந்து வாங்கி வச்சு அடிக்கலான்னு. ஓகே. அது டாக்டர் சார் பார்த்தாரு, அடிக்க வேண்டாங்க. ஓகே ஓகே. 100% கேன் தரேன்னாரு. ஓகே. அதனால அது வீட்டில் வச்சுட்டுங்க. சரிங்க. இப்போ டாக்டர் சார் வாங்கி அடிச்சுங்காட்டி வாழை சரிகளையும் நோய் பரவாயில்ல நீங்கிடுச்சு. ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ சார் டாக்டர் சாயில் கொடுக்காததுக்கு முன்னாடி தார் ஈனிட்டு இருந்தது. ஆமாங்க. அப்ப வந்து தார் ஈனக்கூடிய அந்த காம்பனுடைய லென்த், அந்த காம்பனுடைய உருட்டு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு குறைவா இருந்துச்சு, இப்ப எவ்வளவு லென்த் ஆயிருக்குது? அப்ப கொட்டையா இருந்துச்சுங்க. இந்த மருந்து ஊத்தங்காட்டி நெட்டா வீடியோல பாக்கலாங்க. நீங்க அந்த தாரோட லென்த் பாத்தீங்கன்னா நாங்க அளந்து பார்த்ததுல ஒரு 4.5 அடிக்கு பக்கமா வந்ததுங்க. மொத்தம் இந்த தாரோட அந்த கொனையோட உருட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனம் வந்திருக்குது. அதாவது விவசாயிகளுக்கு வந்து இந்த தார் ஈனும் போது அந்த கொனைங்கிறது தள்ளி ஈனணும், இந்த கொனை வந்து நல்லா உருட்டு வரணும். அப்பதான் வந்து விவசாயிகளுக்கு அந்த வெயிட்டுங்கிறது வந்து நம்ம தார் வந்து வியாபாரிக்கு விற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து விவசாயிக்கு கிடைக்கும், லாபமா கிடைக்கும். சும்மா நாம விவசாயம் பண்ணும்போது ஏதோ 2 உரம் கொடுத்தோம் தார் வழி வந்தா போதும் அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது வந்து விவசாயிக்கு முழுமையா கிடைக்காது. அப்போ தார் டெலிவரி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ரூட், பௌதிக தன்மையில சொல்ற ரூட், அந்த ரூட் சிஸ்டம் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கணும். பிஹெச்ல ரசாயன தன்மையில பாத்தீங்கன்னா இந்த பிஹெச் ஈசிங்கிறது வந்து சமநிலையில் இருக்கும்போது மட்டும்தான் நாம கொடுக்கக்கூடிய விவசாயிகள் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுமையா செடிக்கு போய் சேரும். அப்படி முழுமையா செடிக்கு போய் சேராதப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அங்க வரக்கூடிய அந்த கொடை வந்து முன்னாடியே இப்படி ஈனிரும், தார் வந்து நல்லா லென்த் வராது. இந்த சீப் டு சீப் கேப்புங்கிறதுமே வந்து நம்மளுக்கு வராது. இந்த சீப் டு சீப் கேப் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு காய் ஊறக்கூடியான வாய்ப்பு வந்து நல்லா கிடைக்கும். பாருங்க எவ்வளவு லென்த், எவ்வளவு கேப் வந்துருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கேப் வரும்போதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து அந்த வெயிட்டுங்கிறது வந்து உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா கிடைக்கும். இப்போ சார் வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து சருகு நோய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், இன்னும் அடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாம வந்து நம்ம ஃபீல்டு பார்த்துட்டு இந்த 15-20 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபீல்டு பார்த்துட்டு சருகு ரொம்ப ஏறு தம்பி என்ன பண்றதுன்னு கேட்டாரு. நான் வந்து இருந்துட்டு இல்லைங்க சார் வேண்டாம், டாக்டர் சார் கீழே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சருகு நோய்ங்கிறது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபார்மருமே வந்து அதே மாதிரி அடிக்காம மருந்து இன்னும் வீட்டில் தான் வச்சிருக்காரு. ஏன் சார் அடிக்கல? வீட்டில் இருக்கு. ஓகே. எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க? 3000 ரூபாய் கொடுத்து சருகு நோய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்த ஃபார்மர் வந்து இந்த மருந்து தெளிக்காம டாக்டர் சார் கீழே கொடுத்த உடனே சருகு நோயும் கண்ட்ரோல் ஆயிருச்சு. இன்னொன்னு என்னன்னா தாரும் நல்லா தள்ளி